வெஸ்டர்ன் கண்ட்ரியா இருக்கட்டும், ஈஸ்டர்ன் கண்ட்ரியா இருக்கட்டும், எல்லா கண்ட்ரிஸும் சொல்றது உணவே மருந்து. ஆனா எத்தனை பேர் உணவு தான் நமக்கு வியாதி கொடுக்கிற பொருளுங்கிறது நம்ம சொல்றதே கிடையாது. ராகி உடம்புக்கு நல்லது, ஃபைபர் இருக்கு, அப்படி இருக்குன்னு சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா அதுவே விஷமாயிடும். ரைட்டான உணவு மட்டும்தான் மருந்து, ராங்கான உணவு தான் உங்களுக்கு அத்தனை வியாதிகளுக்கும் காரணமா இருக்கு. அதாவது மருந்தா செயல்படுற உணவை நம்ம அதிகமா எடுத்துக்கணும். அதே நேரத்துல நமக்கு டிசீஸ் ப்ரொமோட் பண்ற ஐட்டம் இருக்கு. ஆனா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஒன்லி பர்கரும் பீஸாவும் பேட் தான், டெரிபிளி பேட் இல்லைன்னு சொல்ல வரல. ஈவன் நம்ம சாப்பிடுற ரைஸ் குவான்டிட்டி, ஈவன் ராகி வெரி குட். ஆனா நம்ம அதே ராகில வந்து இவ்வளவு பெரிய களி அல்லது பெரிய ராகி உடம்புக்கு நல்லது, ஃபைபர் இருக்கு, அப்படி இருக்குன்னு சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா அதுவே விஷமாயிடும். எப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய பாடியில இன்சுலினை பயங்கரமா சர்ஜ் பண்ணி விட்டுரும். ஈவன் நான் டயபெட்டிக்கா இருந்தால் கூட. அப்ப அந்த இன்சுலின் என்னன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு உங்க சுகர் லெவல் கீழே போயிடும். ஆனா இன்சுலின் பிளட்ல ஸ்டே பண்ணும் லாங் டைம். அது ஒரு பயங்கரமான ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி ஹார்மோன். உங்களுடைய பிளட் எண்டோதீலியல் செல்னு சொல்லுவாங்க. அதாவது பிளட் வெசல், அந்த அந்த பிளட் வெசல்ல இருக்கிற உள்ள நம்மள கவர் பண்ணி இருக்கிற ஒரு ஒரு லேயர் தான் எண்டோதீலியம். அந்த எண்டோதீலியம் வந்து அவ்வளவு டேமேஜ் பண்ணக்கூடியது இன்சுலின்.